안녕하세요 ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப்பான ஹெட் டு லவோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டைரெக்டாக நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போன்னா, ஜிமின் உங்களை கம்பல் பண்ணி நீ பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ நீங்கள் போய் தான் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. வீட்டில் உட்காந்துட்டு அதையே யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன நம்ம போகணுமா என்ன, இவர் ஏன் இவ்வளோ கம்பல் பண்ணுறாரு, மறுபடியும் நான் அவர்கிட்ட விழுந்துருவேன்னு பயமாக இருக்குது, எனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அப்போ லாரா வரா. லாரா, என்னடி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு வரா. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கீங்களா. லாரா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது ஒன்றும் இல்லடி, நான் ட்ரிப்புக்கு போகணும்ல, அதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லாரா, அதாண்டி எனக்கும் புரியல, நானும் டேங்கும் வர்றதா தாண்டி இருந்துச்சு, ஆனால் லாஸ்ட் டைமில் என்னாச்சு தெரில, டேங் கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு லாரா சொல்கிறா. நீங்கள் என்ன கேன்சல் பண்ணிட்டாரா, ஏன் எனக்கு தெரியல எது கேன்சல் பண்ணாருன்னு, அவர் தான் 2 டிக்கெட் போடு போதும் நம்ம 2 டேஸ் விட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு லாரா சொல்கிறா. நீங்கள் ஏன் ஏன் அப்படி சொன்னார், உனக்கு தெரியாதா என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லடி எனக்கே தெரியாது ஏன் அப்படி சொன்னார்னு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறா. நீங்கள் இல்லை எனக்கு அவர் கூட தனியாக போகணுமா பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. லாரா, ஏன் ஏன் பயமாக இருக்குது, ஓஹோ உனக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கேன்னு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறீங்களா, எனக்கு தெரியுது நீ பண்ணிகிட்ருக்குது உனக்கே சரின்னு படுதா, நீ யோசிச்சுப்பாரு, கியா உன் மைண்டில் இருக்காளா இல்லையா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு லாரா சொல்லிட்டு போகிறா. நீங்கள் நான் பண்ணுறது சரியில்லை தான், அது எனக்கே தெரியும், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. லாரா, இங்கே பார்டி, கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறத கேளு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு லாரா சொல்கிறா. நீங்கள் எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு, ஆனால் என் மனசில் ஜிமின் இருக்கார், ஆனால் என் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா கியாக்காண்டி இருக்கணும்னு தோணுது. நீங்கள் இந்த மனசு சொல்கிறது நான் கேட்கட்டா இல்லை என் பிரெயின் சொல்கிறத கேட்கட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல லாரா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. லாரா, இங்கே பாரு, மனசு எமோஷ்னல், அது சொல்கிறதெல்லாம் நீ கேட்காத, புத்தி சொல்கிறத மட்டும் கேளு அப்படி சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் அதான் உட்காந்து ஃபுல்லி யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக அதே டீப் திங்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தூங்க கூட இல்லை, நைட்டு ஃபுல்லாக அதே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் போகிற வேலை இல்லை, ஏன்னா நீங்கள் தான் ட்ரிப் கிளம்பணும்ல, ஸோ இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் வர்றதா இல்லை, நைட் தான் நீங்கள் ட்ரிப் கிளம்பணும் நீங்களும் ஜிமினும். ஸோ நீங்கள் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நைட்டு கிளம்பணும், ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு லீவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்களா. வர சரிடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அனுப்பி வைக்கிறீங்க. லாரா போயிடுறா. நீங்கள் ஒருத்தங்க மட்டும்தான் இருக்கீங்க வீட்டில், உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது, உங்களுக்கு ஜிமினை பார்க்கணுன்னு வேறு ஆசையாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு இல்லை, நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் கரெக்டு, தேவையில்லாமல் எதுக்கு நீ ஜிமினை பற்றி யோசிக்கிற வையன், ப்ளீஸ் நீ உன் மனசை கண்ட்ரோல் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்டயே பேசிகிட்டே இருக்கீங்க. அதே நெக்ஸ்ட் சைடு ஜிமினை காமிச்சா, ஜிமினும் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல, அவர் வீட்டில் தான் இருக்கார். வீட்டில் அவர் கை காலே ஓடல, உங்களை பார்க்கணும் ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. நீங்கள் ஆஃபீஸும் வந்திருக்க மாட்டீங்க, எல்லாம் ஆஃபீஸ் போய் வச்சு பார்க்கலாம். என்னடா பண்ணுறது, வீட்டில் வேறு போர் அடிக்குது, வையனும் வீட்டில் இருக்கா, நம்ம எப்படி போய் பார்க்குறது அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா அவர் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்ருக்கார். ஒரு வீட்டில் ஒரு வேலையும் அவரால் பண்ண முடியல, எது பண்ணாலும் உங்கள் ஞாபகமாக வருது, ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஜிமின் பின்னாடி தான் சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ அவருக்கு ஃபுல்லு உங்கள் ஞாபகமாகவே இருக்குது. அப்போ தான் அவர் யோசிச்சு பார்க்காரு, எப்படி நான் வைனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்னென்னு பார்த்தா, ஒரு வாட்டி நீங்கள் ஒர்க் விட்டு நீங்கள் தனியாக போயிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ ஜிம்மின்னு இவ தனியாக போகிறல, லேட்டாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். அப்போ நீங்கள் ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கான நின்றுட்டுருப்பீங்களா. அப்போ ஒரு பூனைக்குட்டி அங்கே ரோடு க்ராஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், அதில் வேறு சிக்னல் விட்டுருப்பாங்க, அதில் வண்டியெல்லாம் வந்து அந்த பூனைக்குட்டி மேலே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் தப்பிச்சிட்ருக்கோம். அதை பாட்டு நீங்கள் பார்த்துட்டுட்டீங்க, ஐயோ பூனைக்குட்டி அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்பவே பூனைக்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ஐயோ அப்படி சொல்லிட்டு காப்பாற்றலாம், நீங்கள் ரோடு கூட பார்க்காம வண்டி வரதுல இடிக்கலாம் வருது உங்களை, நீங்கள் எப்படி தப்பிச்சு உள்ளே போயிடுறீங்க. ஜிமின் ஐயோ என்ன பண்ணுறா பைத்தியமா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் நீங்கள் உள்ளே போயிட்டு பூனைக்குட்டி அப்படியே தூக்குறீங்க, கரெக்டாக ஒரு கார் வந்து உங்களை இடிக்க வருது. ஜிமியாக பயந்துட்டார், ஐயோ அப்படின்ட்டு. நீங்களும் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறீங்க, நம்ம கதை முடியணும் நேரம் வந்துருச்சுடா அப்படின்ட்டு. நல்ல வேளை அவர் சடன் பிரேக் போட்டனால நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அந்த உள்ளே இருக்க காரில் இருக்கவர்
என்னம்மா உனக்கு அறிவு இல்லையா, ரோட் சென்டரில் நின்றுட்டுருக்க, சிக்னல் போட்டது கண்ணு தெரிலையா என்ன அப்படி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. நீங்கள் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி வரீங்க. நீங்கள் வந்துட்டு ஏன் பூனைக்குட்டி இப்படி பண்ணுற, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நீ யாரும் செத்துருப்ப, நான் வரலன்னா என்னத்துக்கு ஆவறது நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பூனைக்குட்டியை அப்படியே கீழே விடுறீங்க. அந்த பூனைக்குட்டி ஒரு மாதிரி க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகுது. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்ன ஒரு பூனைக்குட்டிக்காண்டி அவள் லைஃபே விடணும்னு பார்க்குறா, அறிவு இருக்கா இல்லையா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் கூட போயிட்டு வந்துட்டு அந்த பூனைக்குட்டி எங்கே அப்படி சொல்லிட்டு தேடுறீங்க. ஜிமின் என்ன போயிட்டு மறுபடியும் என்ன வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த பூனைக்குட்டிக்காண்டி சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பீங்க போல். அது வந்துட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அந்த பூனைக்குட்டிக்கு க்யூட்டாக அதை சாப்பிட்டுட்ருக்கு. நீங்கள் அது தடவி கொடுத்துட்டே பார்த்துட்ருக்கீங்களா. ஜிமின் பார்க்குறாரு, இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி பொண்ணு இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி அவருக்கு ஃபீலாக இருக்கும். நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக கைண்டாக இருக்குது உங்கள் மனசு. ஸோ அவருக்கு உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு நீங்கள் க்யூட்டாக பண்ணுறது எல்லாமே அவருக்கு ஒரு மாதிரி அட்ராக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களை ரசிக்கவே ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது மட்டும் ஒரு மாதிரி கோல்டு எக்ஸ்ப்ரெஷனே கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் அவர் நிறையா வாட்டி உங்களை ரசிச்சிருக்காரு, அது உங்களுக்கு தான் தெரியல. ஸோ ஜிமின் இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவர் எப்போல்லாம் உங்களை பற்றி யோசிக்கிறாரோ அப்போல்லாம் ஒரு பிரைட் ஸ்மைல் அவர் ஃபேஸில் வந்துடுது. என்ன பண்ணுறது, அப்படி இருந்தால் தான் இப்போ நம்மளை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறா. நம்ம என்ன பண்ணிட்டோம், எதுக்கு அவள் இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறா? ஒரு வேளை அன்றைக்கி அவள் போதையில் இருக்கும்போது நம்ம அவ்வளோ கிஸ் பண்ணோமே, அது ஞாபகம் வந்தனால தான் நம்மளை இப்படி அவாய்ட் பண்ணுறாளா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஃபுல்லு உங்களை பற்றி தான் தாட்ஸ் இருக்குது. உங்களை பார்க்கணுன்னு வேறு ஆசையாக இருக்குது, ஆனால் அவளை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு வேறு யோசிக்கிறாரு. சரி, அவளை போய் பார்த்தாலும் ஓகே தான், ஆனால் என்ன ரீசன் சொல்லிட்டு போய் பார்க்கறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. எந்த ரீசனுமே நியாயமாக கிடைக்கிற மாதிரி தெரில. அப்போ வீக் கால் பண்ணுறாரு. அந்த பிஸியாக வேலை பண்ணிகிட்ருப்பாரு. ஜிமின் கால் பண்ணாலே ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு, என்னாச்சுட்டு ஜிமின், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஐடியா வேணும். என்ன ஐடியாவா, என்னடா பிஸ்னஸ் சம்மந்தமாக என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஜிமின், பிஸ்னஸ் சம்மந்தமாக இல்லைடா, என் வாழ்க்கை சம்மந்தமாக. என்ன உன் வாழ்க்கை சம்மந்தமாக, என்னடா ஆச்சு, உனக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சா என்ன அப்படி சொல்லிட்டு பதறிட்டு கேட்குறாரு. ஜிமின், அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அது வயனை பார்க்கணும், அதுக்கு ஏதாச்சும் ரீசன் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சொல்கிறாரு. அப்போ நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், என்னடா வேணும்னே வெறுப்பேற்றிட்டுருக்கியா அப்படி சொல்லிட்டு கடுப்பாகிறாரு. ஜிமின், சொல்லுடா, எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ தானடா. சரி ரொம்பலாம் கொலையாத. நீ என்ன சொல்கிறேன்னா, நம்ம ட்ரிப்பு கிளம்பணும்ல, அதுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறியா? அறிவு இருக்கா, நாங்கள் போகிறது பிஸ்னஸ் மீட்டிங், அதுக்கு என்னடா பர்ச்சேஸ் பண்ணோம், உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கட் பண்ணிடுறாரு. லூஸா இவன், அவனே கால் பண்ணி கேட்டுட்டு நான் சொல்கிற பிளானும் மொக்கையாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான், லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜிமின், இவன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, நான் ஒரு ரீசன் சொல்கிறானா, லூஸு மாதிரி ஐடியா கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு இதெல்லாம் போட்டுட்டு சும்மா நாமளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்த ஐடியாவும் இல்லாமல் உங்களை பார்க்குறதுக்காண்டி வராரு. கார் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டு மாதிரி இருக்கும்ல, நீங்கள் தங்கியிருக்கிறது ஒரு ஹாஸ்டல் தானே, ஸோ நீங்கள் ஒரு 3rd ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் அங்கே நிப்பாட்டுறாரு முன்னாடி கார் நிப்பாட்டிட்டு வெளில நின்றுட்டுருக்காரு. வரவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்த்துட்ருக்காரு. அதே சமயம் உங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறது. என்ன வீட்டுக்குள்ளே ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி வெளியாச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க. எதுக்கு வெளில போய் நாம் என்ன பண்ணுறது, லாரா இருந்தால் வச்சு அவள் கூட சுற்றிட்டு இருந்துருக்கலாம், அவளும் இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால்கனி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. காஃபி மக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சிப் படிச்சுட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ எதார்த்தமாக பார்க்குறீங்க, ஜிமின் மாதிரியே அங்கே இருக்கா. நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா அது ஏதோ உங்களோட இமேஜினேஷன் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா உங்களுக்கு ஜாஸ்தி இமேஜினேஷன் ஜிமின் வருது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜிமின் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமினிக்கு ஒன்றும் புரியல, என்ன நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வர வரையும் அவர் ஒரு மாதிரி காரில் சாஞ்சிட்டு ஸ்டைலாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். நீங்கள் வந்த பிறகு
நீங்கள் இப்போ அவரை ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ அவர் சாஞ்சி தானே இருப்பார். எந்திரிச்சிட்டு நிஜமாவே நம்மள தான் பார்க்குறலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்வமாக அவர் ஹிப்ஸில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்களும் ரொம்ப நேரம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னடா இது கனவாக இருந்தால் கொஞ்ச நேரத்துலேயே மறைஞ்சு போயிருக்குமே, ஆனால் இது ஒன்றும் மறையிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த உருவம் அங்கேயே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பயந்துட்டு உள்ளே ஓடி போயிடுறீங்க வீட்டுக்குள்ளே. ஐயோ என்னடா இது உண்மையா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஒரு ஜிமின் சார் தான் வந்துருப்பாரோ, சீச்சி வாய்ப்பு இல்லை, அவர் எதுக்கு இங்கே வரப்போகிறாரு அப்படின்ட்டு. சரி இன்னொரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே கார் மட்டும்தான் இருக்குது, அங்கே வேறு யாருமே இல்லை. ஓ ஜஸ்ட்டு இமேஜினேஷன் தானா, நாம் தான் ரொம்ப பயந்துட்டோம் போல். இன்றைக்கி என்னமோ ரொம்ப நேரம் வந்திருக்காரு ஜிம்மின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சிச்சி ஏன் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க, நீ என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களையே அடிச்சுட்டு வாய் முட்டு மறக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உள்ளே இருக்க சோஃபாவில் உட்காடுறீங்க. அப்போ டோர் நாக் ஆகுது. நீங்கள் யாரா அது, இந்த நேரத்தில் யார் வந்திருப்பா, ஒரு வேளை எல்லாரும் வந்திருப்பாளோ, இல்லையே அவளுக்கு ஒர்க் இருக்கே, அவள் எப்படி வருவா, இந்த மாதிரி வந்ததே இல்லையே ஒரு வாட்டி கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா யாருமே இல்லை. என்னடா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபார்வர்டாக போய் பார்க்குறீங்க. பார்த்தா சடனாக வந்து ஜிமின் நிற்கிறாரு. நீங்கள் பயந்துட்டீங்க, பின்னாடி போய் விழுலான்னு போயிடுறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு கேட்ச் பண்ணுறாரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க, ஜிமின் உங்களே பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஐயோ சாரி சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா? அது வந்து சரி ஒரு கெஸ்ட்டு வந்தால் நீ என்ன வெளியிலே நிற்க வச்சு பேசுவியா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஓ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வரீங்க. வேறு வழி இல்லை, வீட்டுக்கு வந்தார அப்படியே அனுப்ப முடியாதுல்ல, ஸோ வேறு வழி இல்லாமல் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வரீங்க ஜிமினை. அதுக்கப்புறம் ஜிமினும் உள்ளே வராரு. வந்துட்டு அங்கே சோஃபாவில் நீங்கள் உட்கார வைக்கிறீங்க. சார் இங்கே உட்காருங்க அப்படின்ட்டு. ஸோ ஜிமினும் அங்கே உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுட்டே ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்கீங்களா? ஜிமின்னு வீடெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன சார், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டியா என்ன? அந்த காஃபி தானே சார். இல்லை எனக்கு காஃபி வேணாம், டீ போடு. ஓகே சார் டீ தானே, இந்த போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருவீங்கன்னு பார்த்தா டம்முன்னு சவுண்ட் கேட்குது. ஜிமினுக்கு என்னடா இது கிச்சனுக்குள்ளே ஃபைட் பண்ண போனாலா என்ன இப்படி சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் எந்திரிச்சிட்டு வந்துட்டு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் காஃபி போடவே உங்களுக்கு தெரியல. நீங்கள் டம்முன்னு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு கொட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வேறு அங்கே ஃபயர் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்களா, ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் வேறு உங்கள் ட்ரெஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் பற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஜிமின் பார்த்துட்டு ஐயோ பையன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தடுத்து விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணுறாரு. நீங்கள் அவரே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அவர் என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு அறிவு இல்லையா, எதாக இருந்தாலும் நியாயமாக பண்ணணும், உனக்கு அவசியம் இல்லையா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, கொஞ்சமாச்சும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அறிவு இல்லை, ஜஸ்ட்டு மிஸ் நான் வரல என்னத்துக்கு ஆயிருக்கும், யாரும் உன் ட்ரெஸ்ஸு பற்றிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம டென்ஷனில் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க ஒரு மாதிரி ஜிமின்னு. அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு சாரி கொஞ்சம் அவசரப்பட்டு வந்துட்டு பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே சார் ஓகே நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நீ டீ போட்டு கிழிச்சது தான் நான் பார்த்தேனே, போ நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்களா? ஆமாம் நான் தான் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை சார் நீங்கள் வந்திருக்க கெஸ்ட்டு, வாயை மூடுறியா, உனக்கு தான் டீ போட ஒன்றும் தெரிலல, எனக்கு போடுறது நல்லாவே தெரியும், நீ வெயிட் பண்ணு நான் உனக்கும் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சார் இல்லை சொல்கிறது மட்டும் செய் வையன் நீ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேறு வழி இல்லாமல் சரின்ட்டு வெளில வரீங்க. வெளில வந்துட்டு என்ன இவர் இவ்வளோ கத்துறாரு நம்ம மேலே அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜிமின் எப்படி டீ போடுறாரு அப்படின்னு பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்திரிச்சு உள்ளே போகிறீங்க. உள்ளே போகலாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு தோணுது. சரி எதுக்கு உள்ளே போயிட்டு இங்கேருந்தே பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. ஜிமின் அங்கே மாசாக ஒரு ஹேர் ஃப்ளிப் பண்ணிட்டு பால் ஊற்றுறது ஸ்டைலாக போடுறாரு, தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவ்வளோ ஸ்டைலாக போட்டுட்ருக்காரு. நீங்கள் அவரை ஒரு மாதிரி பார்த்து ரசிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வையன் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பின்னாடி வந்துட்டு வையன் உனக்கு அறிவு இருக்கா, என்னடி பண்ணிகிட்ருக்க நீ, கொஞ்சமாச்சும் கண்ட்ரோல் பண்ணுறத பாரு, லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பார்த்தா என்ன ஆகிட போகுது, ஒரு சைட் அடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்னர் மனசு வேறு சொல்லுது. ஸோ நீங்கள் மறுபடியும் அங்கேருந்து எட்டி பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் அழகாக டீ போட்டுட்ருக்காரு.
அதுக்கப்புறம் டீ போட்டு அந்த கப்பில் ஊற்றிட்டு போதும் ஏன் எட்டி பார்த்தது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கூப்பிட்றாரு. நீங்கள் ஐயோ இவன் இப்போ பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. நெளிஞ்சிட்டு இந்தா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காஃபி மகை பார்த்துட்டு ஜிமினை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. சார் நீங்கள் டீ தானே போட்டீங்க, ஆனால் காஃபி கொடுக்குறீங்க என்கிட்ட. சார் நீங்கள் ஏதாச்சும் மாற்றி போட்டுட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அப்போ ஜிமின்னு அவரோட மேன்லி வாஷில் சொல்கிறாரு, என்ன எனக்கு கண்ணு தெரியாது நினச்சிட்டியா என்ன வையன், நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், உனக்கு தான் டீ பிடிக்காது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், போ குடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு காஃபி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மினை பின்னாடி வந்துட்டு என்ன யோசிக்கிறியா, அதெல்லாம் ஒன்று யோசிக்காத நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி நீ எல்லோரும் உங்ககிட்ட டீ கொடுக்கும்போது நீ இல்லை எனக்கு காஃபி தான் பிடிக்கும்னு சொன்ன தெரியுமா, அதனால தான் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் எப்போ அவர் கவனிச்சார் நம்மளுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷாக்கிங்காகவே வந்து உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் அவரும் பொறுமையாக டீ குடிச்சு முடிச்சிடுறாரு. நீங்கள் சார் முடிச்சிட்டிங்களா கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே போகணும், ஸோ நம்ம ஏன் ஒன்றாவே போகக்கூடாது, நான் வெயிட் பண்ணி நம்ம 2 பேரும் நைட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் அது வரையும் நான் இங்கேயே இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் இல்லை சார், என்ன இல்லை சார் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணும்னே உங்களை பார்த்துட்டே இருக்கணுன்றக்காண்டி அந்த மாதிரி பிளான் போட்டுட்ருக்காரு. நீங்களும் என்ன பிஸ்னஸ் பற்றி இங்கே பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வழி இல்லை, உங்கள் பாஸ் தானே சொல்கிறாருன்னு நீங்களும் சரின்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதா. இப்போ லாரா வரா, வையன் என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா ஜிமின் உட்காந்துருக்காரு. பார்த்துட்டு ஐயோ சார் நீங்களா, குட் மார்னிங், இல்லை குட் ஈவினிங், இல்லை சார் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்லிகிட்டு இருக்கா. உங்களுக்கு சிரிப்பு வருது, என்னடி பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் சிரிச்சு உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஸோ நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ லாரா என்ன சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதறிட்டே கேட்குறான். ஜிமின் அது ஒன்றும் இல்லை, எப்படி இருந்தாலும் வயனும் நானும் ஒன்றா தானே போகணும், ஸோ அப்படியே போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா. சார் அதுக்கு எப்போ வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸில் இவன் நான் ஈவினிங்கே வந்துட்டான் அப்போல்லாம் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் ஓட்டிகிட்ருக்கீங்க. ஜிமின்னு அது ஒன்றும் இல்லை இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரா. அட பாவி என்னம்மா போய் சொல்கிறான் இவன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. லாரா ஓ இப்போ தான் வந்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு டீ காஃபி ஏதாச்சும் போட்டு எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு லாரா கேட்குறா. அதுக்கு ஜிமின் இல்லை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா. லாரா திரும்பி உங்களை தான் பார்த்து முறைக்கிறா. நீங்கள் இல்லை நான்லாம் போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. அவங்க உங்களை பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கா. சரி சார் அப்போ ஒரு நிமிஷம் நான் வயன்கிட்ட பேசிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாரா கேட்குறா. ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உட்காந்துட்ருக்காரு. லாரா வந்துட்டு வாடி என் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு ரூம்குள்ளே போகிறா. என்னடி பண்ணுற, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அவன்கிட்ட தள்ளிடுன்னு சொல்லிட்டா நீ என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லாரா திட்டிகிட்டு இருக்கா. இல்லடி நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாவமாக சொல்கிறீங்க. நீ ஒன்றும் பண்ணாமல் தான் அவர் இங்கே வந்திருக்காரா? ஆமாம் நான் ஒன்றுமே பண்ணலை, அவரே தான் வந்தார். போதும் நிறுத்துறியா, ஏன்டி இப்படி பண்ணுற நீ, நான் ஒன்றும் பண்ணலை, நீ ஏன் நான் சொல்கிறதே நம்ப மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. லாரா ஆமாம் நீ சொல்கிறது நம்பிட்டே இருக்கணும்னு சொல்கிறியா, நீ கூப்பிடாம தான் அவர் வந்தார். ஆமாம் நான் கூப்பிடாம தான் வந்தார், போதும் ரொம்ப நடிக்காத. அதுவும் இல்லாமல் காஃபி டீ எல்லாம் வேறு நீ போட்டு கொடுத்துருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாரா கேட்குறா. நான் எங்கடி போட்டு கொடுத்தேன், அப்புறம் நீ போட்டு கொடுக்காம அவரே போட்டு குடிச்சிட்டாரா? ஆமாம் கரெக்டு அவரே தான் போட்டு குடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ஓஹோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முறைச்சிட்ருக்கா. ஏண்டி முறைக்கிற, பின்ன என்ன அவனை வீட்டுக்கு வர வச்சிருக்க, அதுவும் இல்லாமல் கிச்சனுக்குள்ளே வேற அலோவ் பண்ணியிருக்க, நீ எதுக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுக்குற? நான் எங்கே கொடுத்தேன், நீ கொடுக்காம தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கானா? நீ ரொம்ப ஆடிட்டுருக்கவ, ஏன் கொஞ்சமாச்சும் உன் அக்காவை பற்றி நினச்சிப்பாரு, உன் அக்கா சாவுக்கு அவன் தான் காரணம், கொஞ்சமாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி சொன்னானே உங்களுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடுச்சு, நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. லாரா இங்கே பாரு உன் லிமிட்டோடு இரு, அதுவும் இல்லாமல் நீ 2 days அவன் கூட வேற ட்ரிப் போகிற, அப்போ வேற என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையில் கை வைக்கிறா. என்னடி நீ இப்படியெல்லாம் பேசுகிற, பின்ன எப்படி பேசணும்னு சொல்கிற நீ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோமா கத்திட்டுருக்கா. இங்கே பாரு எனக்கு புரியுது, என்ன புரியுதுன்னு மட்டும்தான் சொல்கிற, ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் அதுக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. உன் அக்காவை பற்றி யோசிச்சோன்னா நீ இப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக கத்திட்டு வெளில வரா. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் பாவமாக பின்னாடி வரீங்க.
அவள் வெளில வந்தோடனே அவள் ஒரு மாதிரி சீரியஸாக இருந்திருப்பாள். ஜிமினை பார்த்தோன்னே அவள் ஒரு மாதிரி நார்மலாக மாறிட்டா. அப்போ ஜிமின் கிட்ட சார் சரி ஓகே சார் நான் எனக்கு போய் காஃபி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாரா வந்துட்டு கிச்சனுக்கு போகிறா. நீங்கள் பின்னாடியே ஒரு மாதிரி பாவமாக வந்துட்டுருக்கீங்களா. அப்போ லாரா என் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்க நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு லாரா கிச்சனுக்கு போகிறா. நீங்கள் அவளை கன்வின்ஸ் பண்ணணும்ல, ஸோ நீங்கள் அவள் பின்னாடியே வரீங்க. லாரா சாரி லாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. என்ன சாரி பூரியை மூடிட்டு இருக்கியா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியாக படல, நீ பண்ணுறது இந்த கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைலண்டாக சொல்லிகிட்டு இருக்கா. இல்லை லாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல வரீங்க, கொஞ்சம் கூட நீங்கள் சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ஜிமின் வெள்ளன்ட்டு வையன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு லாரா அந்த கூப்பிட்றான்ல போ, உன்னே தான் கூப்பிட்றான் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறா. இல்லை லாரா போனேன் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி சொல்கிறா. சரின்ட்டு நீங்களும் வர்றீங்க. என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா. போ ரெடி ஆகிட்டு வா நம்ம கிளம்பணும்ல அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரா. கிளம்பணுமா, எங்கே கிளம்பணும், எங்கே கிளம்பணுமா, நமக்கு தான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு பெங்களூர் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ தான் ஆமாம்ல சார், சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. லாரா உள்ளேருந்து புலம்பிட்டு இருக்கான், ரெடி ஆகிட்டு வேற வருவா அப்படின்ட்டு. நீங்கள் ரெடி ஆகிட்டு வரேன்னு போனவங்க தான், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது நீங்கள் வரவே இல்லை அப்படிங்க. ஜிமின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாருங்க, என்னடா இது இவ்வளோ நேரமாக ரெடியாக தேவைப்படும் அப்படின்ட்டு. லாராவும் வந்துட்டு ஜிமின் முன்னாடி தான் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கா. சார் உங்களுக்கு எதாச்சும் வேணுமா. இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கா. என்னாச்சு, என்ன உள்ளே பண்ணிகிட்ருக்கா, எப்போ வருவா, நீ போய் கூப்பிட்டு வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. லாராவும் இது வேறையா, சரி சார் நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்போ டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் வர்றீங்க, க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்களா. அவர் ஸ்டன்னாகி உங்களே பார்த்துட்ருக்காரு. லாரா பார்க்குறா, அடி பாவி என்னம்மா ட்ரெஸ் போட்டு வரா பாரு, வேணுமே பண்ணுறாளா என்ன இவ அப்படின்னு சொல்லிட்டு லாரா பார்த்துட்ருக்கா. நீங்கள் அந்த ட்ரெஸ் போட்டு உங்கள் சூட் கேஸை கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க, இதில் வரை இழுக்க முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கீங்களா. ஜிமின் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே உங்களுக்கு ஸ்டன்னாகி பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவர் ரியாலிட்டிக்கு வந்துட்டு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்கள் சூட் கேஸ் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி அப்போ கிளம்பலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறீங்க ஜிமின் பின்னாடியே. லாரா சார் ஒரு நிமிஷம் நான் அவகிட்ட பேசிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு லாரா சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நான் கீழே வெயிட் பண்ணுறேன் காரில், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சூட் கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போகிறாரு. நீங்கள் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு லாரா கிட்டே வரீங்க. லாரா வயன் கொஞ்சமாச்சும் உன் மனசு சொல்கிறத பற்றி கேட்காத, நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் யோசிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணு, தேவையில்லாமல் நீ ஏதாச்சும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி லாரா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் தான் ஹக் பண்ணிக்கிறீங்க லாராவை. லாரா இங்கே பாரு, நீ பண்ணுறதும் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாரா கேட்குறா. என்னடி சொல்கிற. ஆமாம் நார்மல் டேஸ்லலாம் இந்த மாதிரி போக மாட்டேன், எப்போ நீ ஜிமின் கூட போவியோ அப்போ மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போடுவல்ல அப்படின்னு கேட்குறா. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. அவள் பின்ன என்ன வேணும்னே செடியூஸ் பண்ணிட்டுருக்காண்டி இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு லாரா கேட்குறா. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை விட்டு தூரமாக வந்து கேட்குறீங்க. பின்ன என்ன ட்ரெஸ் இது, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டுறா. அது லாரா போதும் நீ போ, கூப்பிட்றான்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவங்கள இழுத்துட்டு கீழே வரா. சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் வரீங்க. உங்கள் எக்ஸ்ப்ளனேஷனை கூட கேட்க அவள் தயாராகவே இல்லை. கீழே வந்துட்டு ஜிமின் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. சரி லாரா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. லாரா இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்து முறைச்சிட்ருக்கா. நீங்கள் காரில் உட்காந்துட்டு சரி ஓகே லாரா உன்னை நான் 2 டேஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறேன், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீலிங்காக அவட்ட பேசிகிட்ருக்கீங்க. அவள் உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கனால அவள் எந்த இதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்கா. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன ஒன்றுமே பேச மாட்றா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜிமின் சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்கிறீங்களா. சரி அப்படியே கார் ஸ்டார்ட் ஆகுது. லாரா பார்த்துட்ருக்கா, இது எங்கே போய் முடிய போதோ அப்படின்ட்டு. நீங்கள் காரில் போய்ட்டுருக்கும் போதுலாம் ஃபுல்லு சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஜிமின் என்னாச்சு வயன், உனக்கு கஷ்டமாக இருக்கா என்ன. என்ன எதை பற்றி கேட்குறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங் கேட்குறீங்களா. இல்லை உன் ஃப்ரெண்ட் லாராவை பிரிஞ்சிருக்க போறியே அதை பற்றி தான் கேட்குறேன். ஆமாம் சார், அவளை விட்டு நான் என்றைக்கும் இருந்ததில்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க.
சரி சரி அதுக்கெல்லாம் ஒன்று ஃபீல் பண்ணாத, இன்னும் 2 days தானே, அவளும் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சார் அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் அவங்க நம்ம கூட தானே வரதா இருந்துச்சு, அவங்க ஏன் 2 days கழிச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? ஜிமின் எது என்ன சொன்னேன்? இல்லை சார் அவங்க நம்ம கூட தானே வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அது வந்து டேவுக்கு ஒரு பிஸியான ஷெட்யூலு, அதுதான். ஷெட்யூலா? அப்புறம் ஏன் லாராக்கு ஒன்றுமே தெரியல? அது அவனுக்கு சடனாக அப்பாயிண்ட் ஆனது, ஸோ அதனால அவளுக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜிமின் எப்படியோ சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பாடி எப்படியோ சமாளிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதுக்கு மேலே இவகிட்டலாம் பேச்சு கொடுக்கக்கூடாது, சும்மா சும்மா கேள்வி கேட்டு எல்லா ஆன்சரும் வாங்கிடுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக கார் ஓட்ட போயிட்டுருக்காரு. நீங்கள் ஏன் சைலண்ட்டாகவே வரீங்க, உங்களுக்கும் அவர்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் பிடிக்கல, ஸோ சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க.